வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும் நம் வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும் நமக்கு அதிசயம்தான். அனைத்து நொடியும் நமக்கு வேலை இருக்கிறது. ஆனால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள சில மணித்துளைகள் ஒதுக்குவதில் தவறில்லையே. ஆமாங்க, இப்போ நம்ம யார் அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க போவோமா? ஒரு இளம் பெண் துறவிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் துறவியின் தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஐயா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் நான் யார் அப்படின்னு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்க துறவிகளோட குரு நம்ம யார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வைக்க பல விதமாக முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. அப்புறம் எப்படி தான் யார் அப்படிங்கிறத அந்த பொண்ணு தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க, அந்த துறவிகள் இருக்கிற இடத்துல ஒரு மரத்தடியில் அந்த பொண்ணு போய் அமைதியாக உட்கார்றாங்க. அவங்க அமர்ந்து சில விஷயங்களை சிந்திச்சுட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் ஒரு காய்ந்த சருகான இலை கீழே விழுது. அவங்க அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி அந்த இலை கீழே விழுது. உடனே அந்த பொண்ணுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி. எல்லா துறவிகளும் உங்கள் மகிழ்ச்சிக்கு என்ன இவ்வளவு காரணம், எதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு, குருவே, நான் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, நாங்கள்லாம் எத்தனையோ ஆண்டு காலமாக இங்கே தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வரோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காத ஒரு ஞானம் உனக்கு எப்படி நீ யார் அப்படிங்கிறத உடனடியாக நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை நடைபோடும் நண்பனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாங்க குருவே, நான் இந்த மரத்தில் விழுந்த காய்ந்த உதிர்ந்த இலையை போல தான் நம்ம அனைவருமே. இந்த இலையை போல தான் இந்த இலையோட வாழ்க்கை நீரில் அடிச்சுட்டு போய் சாம்பலாகி முடிஞ்சு போயிடும். அதுபோல தான் நம்மளும் வாழுறோம், இளமை அனுபவிக்கிறோம், முதுமைக்கு வர்றோம், இறந்து போகிறோம். நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த உடல் நமக்கு கிடையாது, இந்த உயிரும் நமக்கு கிடையாது. இப்பேற்பட்ட மனித வாழ்க்கையில் நான் என்னோடது, எனக்கானது, போட்டி, பொறாமை, வஞ்சகம், கோபம் இது எல்லாமே தேவையில்லாதது அப்படிங்கிறத நான் இந்த நொடியே உணர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அருகிருந்த மற்ற துறவிகளுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். நீண்ட நாள் தவ வாழ்க்கை வாழாமலேயே இந்த பெண்ணுக்கு நான் யார் என்பதை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கற்றல் இல்லாமல் கூட அனுபவத்தால் சில விஷயங்களை தெளிவுபட புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை நல்ல உதாரணம். அழியக்கூட உடலில் தாங்க நம்ம உயிரெல்லாம் இருக்குது. அதனால் இந்த கோபம், வஞ்சகம் இதெல்லாம் தேவையில்லாதது, கொஞ்சம் விட்டுடுவோமே. சரிங்க, வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நம்பிக்கை நடைபோடும் நண்பன். நன்றி, வணக்கம்.